வணக்கம். நாளை வைகுண்ட ஏகாதசியில் கையில் நிறையவே பணம் புரளணும் அப்படின்னாலும், சொந்த வீடு யோகம் கிடைத்து சொந்த வீட்டில் வாழும் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும், பெருமாளுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுவதன் மூலம் சொந்த வீடு அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஒரு பொருளை வைகுண்ட ஏகாதசி தினமான நாளை ஜனவரி 10ஆம் தேதி காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றி சொந்த வீட்டை நினைவாக்கி கொள்ளலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்தோன்னா நம்மளுடைய சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நிலையான செல்வ வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்தது. அது இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. மகாலட்சுமிக்கு உரித்தான அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி விரதம் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வதற்கு உன்னதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாளில் சொந்த வீடு, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா, அந்த சொந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக வாழ மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை, எளிமையான விஷயத்தை வீட்டிலிருந்தே செய்து அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள் அந்த சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொள்ளலாம். அப்படி காலையிலேயே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் எல்லார் வீட்டிலையும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம். அப்படி ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது சொந்த வீட்டை நினைவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்குது. எப்பொழுதுமே விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிப்பது உண்டு. குறிப்பாக விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கை சுத்தம் செய்துட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் அப்படின்னும் இப்படி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. அதுபோல் விளக்கிற்குள் சில பொருட்களை போடுவது அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த கற்கண்டை போட்டு ஏற்றுவது, காமாட்சி அம்மன் விளக்கில் ஏற்றுவது, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கற்கண்டு இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சாதாரண கற்கண்டை விட டைமண்ட் கற்கண்டு ஆன்மீகத்தில் ரொம்பவே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை போட்டு தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையெல்லாம் நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் காலம் காலமாக இருந்து வருது. கற்கண்டு போடும் பொழுது அந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த 2 கற்கண்டை அந்த தீபத்தில் அந்த எண்ணெயில் போட்டு எங்களுக்கு சொந்த வீடு, எங்களுக்கே உரித்தான அந்த சொந்த வீடு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார மனமுருகி மகாலட்சுமி தாயார்கிட்டையும் காமாட்சி அம்மன்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை வெள்ளிக்கிழமையில் ஏற்றும் பொழுது, அதுவும் சுக்கிரஹோரையில் ஏற்றும் பொழுது சொந்த வீடு கனவை நினைவாக்கி கொள்ளலாம். இப்படி நம்ம மனதார வெள்ளிக்கிழமையில் செய்துக்கிட்டு வர, இதை வைகுண்ட ஏகாதசி தினம் அதை செய்து வர நிச்சயமாக சொந்த வீடு கனவு நனைவாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மகாலட்சுமியோட அருளும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கப்பெற்று வீட்டில் பணப்பிரச்சனை, பண ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்க பெற்று செல்வ செழிப்பாகவும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழவும் ஒரு ஆசிர்வாதம் மகாலட்சுமி கைகளிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. பணவரவு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வந்து பணவரவு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நிறையவே நம்பிக்கையாக செய்து வரும் ஒரு விஷயம். இந்த ஒரு எளிமையான வழிபாடை வீட்டிலிருந்தே செய்து அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள் அந்த கனவு நினைவாகும் வாய்ப்பை பெற்று சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியான வாழ்வை நலமாகவும் வளமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.